வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல நீங்க எல்லா வீட்டு கல்யாணத்துக்கும் போயிருப்பீங்க. நீங்க வைக்கிற ரசம் அதே டேஸ்ட்ல வரலையா? அப்ப இந்த கல்யாண ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 10 வரமிளகாய், இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. எலுமிச்சம் சைஸ் புளிய தண்ணியில போட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து 3 பெரிய பழுத்த தக்காளியை போட்டு நல்லா கரைச்சி விட்டுடுங்க. இது போல இது கூடவே ஒரு கட்ட அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா தண்டோட போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இப்ப ரசத்துக்கு தாளிப்பை போட்டெல்லாம் கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பெரட்டிடுங்க. முழு பூண்டை நல்லா இடிச்சு தோலோட போட்டுங்க. 3 பச்சை மிளகாய் இடிச்சு போட்டுங்க. 20 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. பூண்டு நல்லா வாசனை வர இந்த நேரத்தில் அரைச்சு வச்சிருக்க அந்த பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை நல்லா சிம்ல வச்சிடலாம். முக்கியமான டிப்ஸ், அடுப்பை நல்லா மிதமான சூட்ல வச்சு நல்லா மசாலா கருகாம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை போட்டு பெரட்டிடலாம். இந்த நேரத்தில் வாசனை நல்லா கம கமன்னு வரும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரைச்சி வச்சிருக்க அந்த புளி தண்ணி இதுல ஊத்திடுவோம். இது கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலந்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிடலாம். புளி தண்ணி எவ்வளவு கரைச்சி எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதுமானது. இப்ப எல்லாம் கரெக்டா இருக்கு. அடுப்பை நல்லா சிம்ல வச்சிடலாம். இப்ப நீங்களே பாருங்க, சைடுல வந்து நல்லா நுர கட்டி வருது. இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே வேக வச்சிருக்க ஒரு கரண்டி அளவுக்கு பருப்பை வந்து ஊத்தி நல்லா கலந்து விட்டுருவோம். இது அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க. நீங்க சாப்பிடும் போது கலந்து விட்டு ஊத்தி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல கம கமன்னு கல்யாண ஸ்டைல் ரசம் ரெடி ஆயிடும். இந்த ரசத்தை ருசி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமெரிக்கா அட்லாண்டா ஜார்ஜியா கம்மிங் லொகேஷன்ல இருக்கக்கூடிய நம்ம ஹோட்டல் சட்னிஸ்ல கூடிய சீக்கிரம் லஞ்ச்ல தாலி திறக்க போறோம். ரசத்து கூட எது வச்சு சாப்பிட்டா காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே.